அம்மாவோட பாசம் பசங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியும். அப்பாவோட பாசம் மட்டும் யாரு கண்ணுக்குமே தெரியாது. அது எவரெஸ்ட் சிகரம் மாதிரி அப்பாவோட இதயத்தில் மட்டும் நிலைச்சு நிற்கும். ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் பாசத்தோடு சேர்த்து சில பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால்தான் அப்பாவோட பாசத்துல ஒரு கண்டிப்பு இருக்கும், ஒரு பிடிவாதமும் இருக்கும். அதுல எரிச்சலும் இருக்கலாம், தொந்தரவும் இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்ட பசங்க கண்டிப்பா யாரும் தொட முடியாத அளவுல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். தந்தைய பத்தியும் தந்தையோட பாசத்தை பத்தியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மித்ரானந்தன் சார். லக்கி, 2 பிரைஸஸ் வின் பண்ணிருக்கல, உன்னோட ஃபீலிங் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சாதிச்சாலும் எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும் அதுக்கு காரணம் எல்லாமே எங்க அப்பா தான். என் அப்பா இல்லைன்னா நான் இல்ல. அவர் என்ன என்கரேஜ் பண்றனால தான் நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஜெயிக்கிறேன். இந்த 2 பரிசுகளையும் என் அப்பாவுக்கே இப்போ சமர்ப்பிக்கிறேன். லக்கி ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க? அவ கூட யார் வந்திருக்காங்க? நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேனா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். இந்த உலகத்துல எப்பவுமே அப்பாவை விட அம்மா தான் கிரேட். அம்மா தான் உயர்ந்தவங்க. என்னடே குட்டி பிசாசு, நான் அப்பாவை பத்தி உயர்ந்த விதத்துல பேசினா நீ வேணும்னே அம்மாவை பத்தி உயர்த்தி பேசுறியா? உங்களுக்கு அப்பா பெருசுனா எனக்கு அம்மா பெருசு. அம்மா என்னடா பெருசு? நிலாவை காட்டி சோறு ஓட்டி தாளாட்டினா பெரிய ஆள் ஆயிடுவாங்களா? கடமைகள்னு சொல்லி இந்த ஃபாதர்ஸ் பசங்க முன்னாடி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அது பெருசாயிடுமா? இவன் சாதாரண ஆளே இல்ல, மிளகா மாதிரி இருக்கான்னு பார்த்தா மிளகா மாதிரி ரொம்ப எரிச்சல் ஏத்துறானே. எனக்கு வந்த இந்த 2 பரிசுகள் கூட என் அம்மாவுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன். ஆனா இவன் அர்ஜுனை பத்தி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசலையே. இவனுக்கு என்னதான் பிடிக்கலன்னு நினைச்சேன், அவங்க அப்பாவையும் பிடிக்கல போல இருக்கு. என்னப்பா அர்ஜுன் இப்படி பண்ணிருக்க? ஏன் என்னாச்சுமா? வேலை இருக்குது அது இருக்குன்னு சொல்லி பிள்ளைய கஷ்டப்படுத்துறது நல்லதா? இப்ப நான் யார கஷ்டப்படுத்தினேன்? ஜுன்னுவத்தான். அவன் ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்குறப்போ கை தட்டுறதுக்கும் அவனை என்கரேஜ் பண்றதுக்கும் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா நீயும் லக்ஷ்மியும் தான் இல்ல. அவன் எவ்வளவு கவலைப்படுறான் பாரு. லக்ஷ்மியை விட்டுட்டு போனாலாமா? லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நீ அவகிட்ட சொல்லிட்டு போனியா இல்ல சொல்லாம தான் போனியான்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஃபங்க்ஷனுக்கு போனவன் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கதானே இருந்திருக்கணும். ஆமா, இப்ப ஜுன்னு எங்க? அதோ அங்க உட்கார்ந்துருக்கான் பாரு. ஹே ஜுன்னு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மொத்தத்துல எப்படியோ பிரைஸ் ஜெயிச்சிட்ட போல. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த கொட்டேஷனு காக்கா பிடிக்கிற பேச்சு ஸ்கூல் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சாரிடா ஜுன்னு, அர்ஜென்ட்டா வேலை வந்துச்சா, அதான் உடனே போயிட்டேன். உங்களுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருந்ததுனால கிளம்பி போயிட்டீங்க. அம்மாக்கு என்ன இருந்துச்சு? அம்மாவும் அங்க இல்ல. நான் பிரைஸ் வாங்கும் போது ஸ்கூல் முழுக்க கை தட்டினாங்க, உங்களையும் அம்மாவையும் தவிர. லக்ஷ்மி,
ஜுன்னு பிரைஸ் வாங்குறப்ப நீ எதுக்காக அவன் கூட இல்லை? நான் தான் அவசர வேலைன்னு கிளம்பிட்டேன். ஆனால் நீ அங்கே தானே இருந்த. எல்லா பேரண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் அங்கே இல்லைன்னு ஜுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாயிட்ட சொல்லியிருக்கான். 4 பேர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேங்கிற, யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்க வேணாங்கிற, எல்லாரையும் விலக்கி வச்சுக்கிட்டே இருக்க. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும் தான். ஆனா எதுக்காக வாழ்க்கையவே நீ பிரச்சனையா பார்த்துக்கிட்டு இருக்க? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாருங்க அர்ஜுன், வானம் நீல நிறத்துல தெரியும். அங்க யாரோ ஒரு சுவரை கட்டி அதுல யாரோ நீல நிறத்தை பூசின மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாவே அங்க எதுவும் இருக்காதுல்ல. சிலரோட வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அந்த வாழ்க்கையில மத்தவங்களோட பார்வையில தெரியறது ஒண்ணு, ஆனா அங்க இருக்கிறது வேற ஒண்ணு. அது எனக்கும் தெரியும் லக்ஷ்மி. உன்னோட வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இருக்கலாம். உன்னோட கடந்த காலம் அடுத்தவங்களோட கடந்த காலத்தை விட வித்தியாசமாகவும் இருக்கலாம். அது சந்தோஷமானதா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. இங்க பாரு லக்ஷ்மி, உன்னோட கடந்த காலத்தை பத்தி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. உன் பேச்சை மதிச்சு நான் அமைதியா இருக்கேன். ஆனா இப்ப என்னால கேட்காம இருக்க முடியல. உண்மையிலே நீ யாரு? நீ எங்கதான் இருந்து வந்த? உன் கடந்த காலத்தை பத்தி யாருகிட்டையும் சொல்லாம, உன் வாழ்க்கைய பத்தி யாருகிட்டையுமே பேசாம எதுக்காக இப்படி ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ற? இங்க பாரு லக்ஷ்மி, உன் கடந்த காலம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னோட வாழ்க்கை யாரோட முடிச்சு போடப்பட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னோட இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போவாவது நீ பேசினா மட்டும்தான் எனக்கு அது தெரியும். உனக்குள்ளேயே அந்த கஷ்டங்களை மறைச்சு வச்சிருக்கிறதுனால உன்னோட கடந்த காலம் உன்னோட இதயத்துல ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு குமுறிக்கிட்டு இருக்கோம். நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே கேட்கிறேன். தயவு செஞ்சு சொல்லு லக்ஷ்மி. என்னங்க அர்ஜுன், ஆகாயத்துல இருந்து வர மலை துளி ஏதாவது ஒரு நொடியில இந்த நிலத்துல வந்து விழும். அந்த மாதிரி என்னோட கடந்த காலத்தை பத்தியும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நாள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நிலைமை வரும்போது உங்ககிட்ட கண்டிப்பா என்னை பத்தி நான் சொல்றேன். இப்ப என்னை பத்தி என்கிட்ட நீங்க எதுவும் கேட்காதீங்க.